நீங்கள் 20,000 சேவ் பண்ணுறது பெரிய விஷயம்னு நினச்சிங்கன்னா ஐ கேன் ப்ரூவ் யூ ராங். பிகாஸ் இந்த ஒரு சேலஞ்ச் வச்சு உங்களால் ஈஸியாக 20,000 சேவ் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல். அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். வெல்கம் டு பட்ஜெட் வித் மோனிஷா. நான் மோனிஷா. அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க சேலஞ்ச் சொன்ன மாதிரி 20,000 சேவிங்ஸ் சேலஞ்ச். இது அமௌண்ட் பெருசாக இருக்கலாம், பட் எவ்வளோ ஈஸியாக சேவ் பண்ண முடியுன்றதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது 20K சேலஞ்ச் பார்க்கலாம். ஸோ இந்த 20K சேவிங் சேலஞ்ச் என்னோட டிசைன், எனக்காக நான் ரெடி பண்ணது. பிகாஸ் எனக்கு என்னோடய டார்கெட் 1 lakh in 1 year ஈஸியாக சேவ் பண்ணுறதுக்கு இந்த 20K மேஜர் பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்காக நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த சேவிங் சேலஞ்ச் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா 30 செக்ஷனாக ஃபஸ்ட்டு பிரிச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேஜர் ஓவரால் ட்ராக்கர் 30 செக்ஷன் அண்ட் ஈச் செக்ஷனில் ஒரு அமௌண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை 2 மெத்தடில் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், நீங்கள் வெறும் இந்த ஒரு ட்ராக்கர் மட்டுமே உங்களுக்கு போதும். செக்ஷன் 1 450 rupees உங்களால் சேவ் பண்ண முடியும்னா சேவ் பண்ணிவிட்டு செக்ஷன் 1 நீங்கள் வந்து மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் செக்ஷன் 2 600 உங்களால் சேவ் பண்ண முடியும் அட் ஸ்டெச்சில் அப்படின்னா செக்ஷன் 2 மார்க்கெட் அண்ட் சேவ் 600. இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் அந்த ஹியூஜ் அமௌண்ட். இந்த அமௌண்ட் நான் 1000க்கு கீழே தான் வச்சுருக்கேன். எல்லாமே எதுவுமே 1000க்கு மேலே இல்லை. ஸோ இந்த அமௌண்ட்டே உங்களால் சேவ் பண்ண முடியும்னா சேவ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அமௌண்ட்டும் ஒரு செக்ஷன்லேருந்து சேவ் பண்ணலாம். ஸோ தட் 10 அமௌண்ட் இருக்குது. ஸோ ஈச் டே ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிங்கன்னா 10 days உங்களால் 450 சேவ் பண்ண முடியும். செக்ஷன் 1 கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்படியும் சேவ் பண்ணலாம். இது மெத்தட் 2. ஸோ மெத்தட் 2ல் சேவ் பண்ணிங்கன்னா 10 அமௌண்ட் இருக்குது, 30 செக்ஷன் இருக்குது, மொத்தம் 300 அமௌண்ட் இருக்குது. நீங்கள் இதையே டெய்லி சேவிங்ஸாக பண்ணிங்கன்னா 20K 1 year கிடைக்கும். 300 days 20K கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணலாம். இல்லை இது இந்த மாதிரிலாம் என்னால் சேவ் பண்ணவே முடியாது, ஆனால் எனக்கு 20K சேவ் பண்ணணும்னா வீக்லி 500 தனியாக எடுத்து வச்சிங்கன்னா 40th வீக்கில் உங்களால் 20,000 சேவ் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதையும் ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. நான் வந்து இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஆனால் எப்படி பண்ண போகிறேன்றது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேவிங் சேலஞ்சில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் 135,000 rupees எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1000 நான் இதில் சேவ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் ஐ ஹவ் another சேவிங் சேலஞ்ச். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 20K நான் முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து டைஸ்னு ஒரு ஆப்பு. இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா 30 sided டைஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் ரோல் பண்ணிவிட்டு அதில் என்ன செக்ஷன் வருதோ அந்த செக்ஷனுக்கு நான் போகிறேன். ஸோ 26 செக்ஷன் 26 போயிடலாம். ஸோ ஓகே, இதை நான் லேமினேட் பண்ணியிருக்கிறதுனால கிளார் இருக்குது. லேமினேட் பண்ணதுனால தான் என்னால் இதை ரீயூஸ் பண்ண முடியுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ செக்ஷன் 26ல் 10 அமௌண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 40 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைஸ் ரோலுக்கு வர செக்ஷனில் போய் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நான் சேவ் பண்ணுறேன். அண்ட் என்னோட பட்ஜெட் 500 rupees ஃபார் 20K வீக்லி அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அடுத்து செக்ஷன் 10 செக்ஷன் 10ல் 70. ஸோ 40 + 70 110. நெக்ஸ்ட்டு நம்பர் 3 செக்ஷன் 3க்கு போகலாம். ஸோ 70 110 + 70 is 180. அடுத்து 17. ஸோ செக்ஷன் 17க்கு போகலாம். 17ல் 45. ஸோ 180 + 45 is 225. நெக்ஸ்ட்டு 30. லாஸ்ட்டு செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ இதில் 50. ஸோ 225 + 50 is 275. அடுத்து அகெயின் 30. ஸோ 275 + 60 is 335. அடுத்து 12. இன்னும் நம்ம 500 க்ராஸ் பண்ணல. ஸோ அடுத்தடுத்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி பட்ஜெட் 500 இருந்ததுனால கண்டினியூஸாக நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செக்ஷன் 12ல் 75.
ஸோ 335 ப்ளஸ் ஒரு 75 இஸ் 410. நெக்ஸ்ட் 17 செக்ஷன் 17 நம்மக்கிட்ட 90 rupees இருக்குது. ஓகே 65. ஸோ 410 ப்ளஸ் 65 இஸ் 475. 500க்கு 25 rupees மிச்சம் இருக்குது. I know somewhere I have 25 rupees. எந்த செக்ஷனில் இருக்குன்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் இதை டிசைன் பண்ணி பல நாட்கள் ஆச்சு. இப்போ நான் உயிர் கொடுத்து எடுத்துக்கிட்டு வந்தேன். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் மார்க்கிங் 25 அண்ட் 500 ஃபுல்லாக வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோடய envelope ஃபார் திஸ். இதுவும் நான் கஸ்டமைஸ் பண்ணேன் டு மேட்ச் வித் திஸ் ஸ்டைல். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ ஹெல்ப் யூ சேவ் மோர். இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் சேவ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு மாறிடும். ஓகே, ஸோ இன்றைக்கான 20K சேவிங்ஸ் டன். நெக்ஸ்ட்டு மந்த்லி சேவிங்ஸ் சேலஞ்ச். ஸோ இது இயர் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் நான் இப்போ தான் ஆக்டிவாக இருக்குன்றதுனால ஐம் ஸ்டார்டிங் இட் நவ். இதில் இன்றைக்கி ஐம் கோயிங் டு ஆட் 300. இது வந்து ரீயூசபிள் கிடையாது, ஒன் டைம் யூஸ் தான். ஸோ ஐம் கலரிங் திஸ். ப்ளஸ் ஒரு 40 is 50, 50 is 100, and then 200, and then 220 and 300. ஓகே, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்னென்னா மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்க அமௌண்ட் தான் சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 10, அப்புறம் 20, 30. 10 நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 டைம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ போனஸாக நான் அந்த மந்தோட நேம் இருக்குது. ஸோ ஒரு லெட்டருக்கும் நான் 10 rupees சேவ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து போனஸ் தான், இதை நீங்கள் சேவ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த கொடுத்துருக்க அமௌண்ட் மட்டும் சேவ் பண்ணாலே 1 monthக்கு 550 rupees நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மந்த்துக்கான சேவிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது நீங்கள் 550 rupees ஈச் மந்த் சேவ் பண்ணுவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் 6600 rupees சேவ் பண்ணியிருப்பீங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்குது, எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்குது, அன்லெஸ் யூ ஸ்டார்ட் சேவிங். ஸோ சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு பைசாவோட வேல்யூவும் உங்களுக்கு தெரியும் அண்ட் அக்கௌண்டபுளாக மாறுவீங்க. அண்ட் தென் நீங்கள் செலவு பண்ணவே யோசிப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான என்வலப் நான் வச்சுருக்கேன். அண்ட் வி ஆர் ஆடிங் 300 டுடே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சேவிங் சேலஞ்ச் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதனா ஃபீட்பேக், ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆஷா சொல்லாதீங்க, பாசிட்டிவ் கிரிட்டிசிசமாக வைங்க, நான் ஏற்றுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.